இந்த காலத்தில் ஆர்டிஎஸ் ஹெச்எம்டி ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப வளர்ச்சி பெற்றிருக்கு, ஒரு மருத்துவ புரட்சினே அப்படின்னு சொல்லலாம். ஓகே, முதல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா குழந்தைங்களுக்கு ஆக்சிஜன் செலுத்துவோம். ஆக்சிஜன் இருந்து நார்மலாக மூக்கில் வைக்கிற மாதிரி ஆக்சிஜன் இல்லாமல் பபிள் சிபேப் அப்படின்ற ஒரு கருவி வந்திருக்கு. ஓகே, மிக மிக எளிமையான ஒரு கருவி. குழந்தைங்களுக்கு ப்ரெஷரோட பலூன் ஊதுற மாதிரி ப்ரெஷரோட காத்து வந்து நுரையீரலுக்குள்ளே செலுத்துவோம், மூக்கிலேயே வச்சு செலுத்துவோம். அப்போ அந்த நுரையீரலில் இருக்க நீரெல்லாம் வெளியேறிட்டு காத்து போக ஆரம்பிச்சிடும். 90% ஆஃப் த குழந்தைங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்லேயே சரியாயிடுவாங்க. அப்படி இல்லாத போது சர்ஃபாக்டன்ட் அப்படின்ற அது இன்னொரு மருத்துவ புரட்சி, அந்த மருந்து கொடுத்தோன்னா வந்து மீதி குழந்தைகளுக்கு கண்டிப்பாக வந்து ரிகவரி வரும். சில நேரங்களில் மட்டும் குழந்தைய செயற்கை சுவாச கருவி வென்டிலேட்டரில் வந்து போட வேண்டிய தேவைப்படலாம் உங்களுக்கு. ஓகே, இந்த காலத்து மருத்துவ புரட்சியில் என்ஐசியில் இருக்க குழந்தைங்களுக்கு இந்த பபிள் சிபாப் சர்ஃபாக்டன் வந்த உடனே ஆர்டிஎஸோட ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப 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 அட்வான்ஸ் ஆயிடுச்சு.